சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்தவர் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கியதன் பின்னணி என்ன? இந்த கல்லூரியில் விபீஷ்ணபுரம் சாரதாபுரம் நகரைச் சேர்ந்த ராஜா என்பவர் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 55 வயதான ராஜா மீது நாமக்கலைச் சேர்ந்த முன்னாள் மாணவி ஒருவர் பாலியல் அத்துமீறல் புகார் அளித்துள்ளார். இந்த மாணவி கடந்த 2018, 2019 ஆண்டுகளில் வேளாண்மை கல்லூரியில் படித்து வந்துள்ளார். அப்போது அங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியுள்ளார். அந்த காலகட்டத்தில் உதவி பேராசிரியர் ராஜா மாணவியின் விருப்பத்திற்கு மாறாக நெருங்கி பழக முற்பட்டுள்ளார். மேலும் அடிக்கடி தனது வீட்டிற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒரு நாள் வலுக்கட்டாயமாக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த வீடியோவை காட்டி பலமுறை அத்துமீறியதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் படிப்பை முடித்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவி மேற்கு வங்கம் சென்று ஆராய்ச்சி படிப்பு படித்துள்ளார். 2018 காலகட்டத்தில் அச்சம் காரணமாக உதவி பேராசிரியர் கொடுத்த தொல்லை குறித்து மாணவி புகாரளிக்காமல் இருந்துள்ளார். தற்போது பக்குவப்பட்ட நிலையை எட்டியிருப்பதால் உதவி பேராசிரியர் அளித்த பாலியல் தொல்லை குறித்தும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அண்ணாமலை நகர் போலீசார் உதவி பேராசிரியர் ராஜா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை சனிக்கிழமையன்று இரவோடு இரவாக அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைதுக்கு பிறகு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் வந்து உதவி பேராசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வந்த 3 செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றை பரிசோதனைக்கு அனுப்பி ஆபாச வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட உள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட மாணவியை அந்தரங்க வீடியோவை காட்டி பேராசிரியர் மிரட்டியது உறுதி செய்யப்பட்டதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியின் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் உதவி பேராசிரியர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.